அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது CAD தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வீக்லி CAD சேலஞ்ச் 2ஓட டிராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒன்லி ரெண்டு ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்துட்டு இந்த சேரோட மேலே கூடிய டாப், அதோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 560க்கு டயாமீட்டர் இருக்குது. இதோட திக்னஸ் வந்துட்டு 25 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 560 25 இந்த திக்னஸ் ட்ரா பண்ணிடலாம். அடுத்தது லெக்கு ட்ரா பண்ணணும். இதுக்கு மொத்தம் 3 லெக் இருக்குது. ஸோ 3 லெக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆங்கிள் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அரே, அதாவது பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம இது வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 560 mm கொடுத்துருக்காங்க. இங்கே லென்த் வந்துட்டு 200 mm, இதோட திக்னஸ் வந்து 115 mm கொடுத்துருக்காங்க. மிடில் இருந்து இதோட டிஸ்டன்ஸ் 130 இருக்குது. இதோட ரேடியஸ் 50, இந்த நம்ம எடுத்துக்கலாம். ரேடியஸ் 50 கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து 12.5 கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த டிராயிங்கை எப்படி நம்ம Fusion 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து Fusion 360 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நான் டிசைன் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கேன். ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓரியன்டேஷன் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 560 mm. ஓகேங்களா? ஜஸ்ட்டு அடுத்தது இங்கே டைமென்ஷன் டூல் இருக்குது. டைமென்ஷனில் போயிட்டு இதோட டயாமீட்டர் 560 என்டர். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸிட் ஸ்கெட்ச், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து டில்ட் ஆகும். ஓகே, இதோட திக்னஸ் வந்து 25. ஓகேங்களா? 25 ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது லெக் ட்ரா பண்ணணும். லெக் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீப் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்வீப் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 3வது ஆப்ஷன் வந்து ஸ்வீப் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ஸ்வீப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு 2 பாத் வேணும். அதாவது ஒன்று வந்து ப்ரொஃபைல் வேணும், இன்னொன்று வந்து அந்த எந்த பாத் வழியாக அந்த ப்ரொஃபைல் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? இந்த 2 நம்மளுக்கு முக்கியம். இது 2 ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட் நான் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கெட்ச் போயிட்டு நான் வந்து இந்த பிளேன் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இங்கே லைன் கிளிக் பண்ணுறேன். எஸ்கேப், டைமென்ஷன், இதோட வேல்யூ 560. இங்கே வந்துட்டு இந்த மிடில் இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 130. அடுத்தது இதோட ஃபில்லட் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 50. அது நீங்கள் செக் பண்ணிக்கலாம், டிராயிங்கில் பாருங்கள். ஸோ இது 50 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து வந்து 200. அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபில்லட் போய்க்கிறேன். ஃபில்லட்டில் போயிட்டு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஃபில்லட், இதோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாகவே எனக்கு 50 வந்துருக்குது. எனக்கு 50 தான் வேணும். அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த பாத்து ட்ரா பண்ணணும். சரி, இதுதான் பாத்து. ஸோ பாத்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து அந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். ஸோ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு பாருங்கள், ப்ரொஃபைல் வந்து நான் இங்கேருந்து ட்ரா பண்ணணும், இந்த எட்ஜிலேருந்து. அப்போ இந்த எட்ஜிலேருந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வேணும். ஸோ பிளேன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து ஆப்செட் பிளேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பட் எனக்கு இப்போது இந்த டிராயிங்க்கு ஆப்செட் பிளேன் போதுமானது. நான் ஜஸ்ட் ஆப்செட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ஆப்செட் ஆகணும் அப்படின்னா 560. ஏன்னா இதுதான் வந்து அந்த லெக்கோட லென்த்து. பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு.
ஜஸ்ட் இப்போ நான் வந்துட்டு இது கிரியேட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அப்போ புதுசாக கிரியேட் பண்ணி இந்த பிளேனை செலக்ட் பண்ணி மறுபடியும் நான் ஸ்கெட்ச் போகிறேன். எனக்கு பாருங்கள் இப்படி ஓரியன்டேஷன் ஆகிருக்கு. இதில் நான் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஈவன் நீங்கள் லைன் ட்ரா பண்ணுற போது நீங்கள் ரெக்டாங்கிள் கூட ட்ரா பண்ணலாம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி கரெக்ட் ட்ரா பண்ணலாம். நீங்கள் லைன் ட்ரா பண்ணியும் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் வந்து லைனை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு சிமெட்ரிக்காக இருக்காது, ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ட்ரா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம சிமெட்ரிக்காக மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட டைமென்ஷன் பாருங்கள். 115 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டைமென்ஷன் வந்து டோட்டல் டைமென்ஷன் வந்து 115. பட் இது வந்து சிமெட்ரிக்காக இருக்காது இல்லைங்களா? நம்ம சிமெட்ரிக்காக மாற்றணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியாயிரும். ஸோ 115 டிவைடட் பை 2, 115 டிவைடட் பை 2. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சிமெட்ரிக்காக மாறிடுச்சு. இப்போ நான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மகிட்ட வந்து 2 ஸ்கெட்ச் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வந்து ஒரு பாத் இருக்குது, அப்புறம் ஒரு செக்ஷன் இருக்குது. இப்போ நான் கிரியேட்டில் போயிட்டு ஸ்வீப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்வீப்பில் ப்ரொஃபைல், இது வந்து என்னோடய ப்ரொஃபைல். தென் பாத் வந்துட்டு இது வந்து என்னோடய பாத். ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதை நம்ம எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஆப்ரேஷன் வந்து ஜாயின் அப்படின்னு இருக்குது. இதை நான் வந்து நியூ பாடியாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லெக்கு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த லெக்கை நம்ம வந்து பேட்டர்ன் பண்ணணும். கிரியேட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள் பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னில் நிறைய டைப் இருக்குது. நம்ம வந்து சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணது இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் கேட்குது. இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அங்கே வந்து நியூ பாடி அப்படிங்கிறது கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்வீப்பில் நியூ பாடி அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா இங்கே நம்ம வந்து இதை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் நியூ பாடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் கேட்குது. ஆக்சிஸ் வந்துட்டு இந்த மிடில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 3 லெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. லெக் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் கலர் கொடுக்கணும், அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.